எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வண மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு குடுத்ததுக்கு முதல்ல என்னோட ரொம்ப நன்றிய நன்றிம்மா. ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் பேசுறது கிளியரா கேக்குதா சார்? அது மட்டும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. கிளியர். பெஸ்ட். நல்லா இருக்கு. ஒரு பெரிய ஒரு அலுவலகம், ஒரு கம்பெனி இருந்ததாம். அந்த கம்பெனியில நூத்துக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு ஐடி நிறுவனம். அதுல ஒருத்தர், அவர் பேரு ரவி அப்படின்னு பேரு. அவர் வந்து அவர் பாஸ் கிட்ட போய் சொல்றாரு. அவரோட தலைவர் கிட்ட போய் சொல்றாரு. சார் நான் வந்து வேலைய விட்டுட்டு போறேன். எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்ப தலைவர் கேட்கிறாரு, ஏன் நீ நல்ல ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி ஆச்சே. உன்னோட வேலையும் இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமாச்சே. ஏன் திடீர்னு நீ விட்டுட்டு போறேன்னு சொல்ற? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ரவி அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ சார் நான் எங்க பார்த்தாலும் எனக்கு மக்கள் சுத்தி பார்த்தாக்க கம்பெனிய பத்தியே தப்பு தப்பா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தாக்க கேன்டீன்ல சாப்பாடே சரியில்ல அப்படின்னு 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி நம்ம வேற பக்கத்து ரூம்ல வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அங்க உட்கார்ந்துட்டு இருந்து உங்கள பத்தி எனக்கு முன்னாடியே தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த மாரி நான் எந்த இடத்துக்கு இந்த கம்பெனில போனாலுமே, எனக்கு வந்து ஒ ஒரு 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 நெகட்டிவான ஒரு விஷயம், அ எதிர்மறை அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என் காதுல வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அதனால என்னால அமைதியா இந்த கம்பெனில வேலையே பண்ண முடியல. தயவு செஞ்சு எனக்கு இந்த கம்பெனில இருந்து போக விட்டுருங்க. எனக்கு வேண்டாம். இந்த வேலையே வேண்டாம். அப்படின்றாரு. யாரு? அந்த ரவி. அப்ப அந்த கம்பெனி தலைவர் என்ன பண்றாரு? அவர கூப்பிடுறாரு. "சரி இங்க வா" அப்படின்னு கூட்டிட்டு போயி ஒரு கிளாஸ் தண்ணி, இதோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் தண்ணி. இதுல 1 ஸ்பூன் உப்பு அதுல போட்டு கலக்கிடுறாரு. "இதுல கொஞ்சம் குடி" அப்படிங்கிறாரு. அவரும் அந்த உப்பு கலந்த தண்ணிய அப்படியே குடிக்கிறாரு. பார்த்தா பயங்கரமா உப்பு கரிக்குது. "ஐயோ! சார் என்னால குடிக்கவே முடியல. ரொம்ப உப்பா இருக்கு" அப்படிங்கிறாரு. "சரி அத வையி" அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் தண்ணி பாட்டில். இந்த மாரி ஒரு 1 லிட்டர் தண்ணி பாட்டில். அதுல ஒரு இதே மாரி ஒரு 1/2 ஸ்பூன் உப்ப போட்டு கலக்குறாரு. நல்லா கலந்துர்றாரு ஒரு 1 லிட்டர்ல. "இத குடி" அப்படிங்கிறாரு. அத குடிக்கிறாரு. "சார் இதுவும் உப்பா தான் இருக்கு. ஆனா அத விட இது கம்மியா இருக்கு" அப்படிங்கிறாரு. சரின்ட்டு பக்கத்து ரூம் கூட்டு போறாரு. பக்கத்து ரூம் வந்து அவங்களுடைய சாப்பாடு சாப்பிடுற ரூம். லஞ்ச் ரூம் அது. அங்க வந்து அந்த பெரிய 25 லிட்டர் கேன் வாட்டர் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய கேன் 25 லிட்டர் வாட்டர். அதுல ஒரு இதே அளவு 1/2 ஸ்பூன் சால்ட் உப்பு எடுத்து போடுறாரு. போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து இத குடி அப்படிங்கிறாரு. ரவி சார் என்ன சொல்றாரு, இதுவும் உப்பா தான் சார் இருக்கு. ஆனா இதையும் கம்பேர் பண்றதுக்கு அந்த உப்பு கம்மியா இருக்குங்கிறாரு. சரி நீ என்னோட வான்னு சொல்லி மொட்டை மாடி கூட்டிட்டு போறாரு. மொட்டை மாடியில அவங்க கம்பெனியோட வாட்டர் டேங்க் இருக்கு. எவ்வளவு வாட்டர் இருக்கு? 100 லிட்டர். அந்த மாதிரி ஒரு 10 டேங்க் வச்சிருக்காங்க. 100 லிட்டர் வாட்டர் டேங்க். அதுல ஒரு வாட்டர் டேங்க திறந்து, அதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்ப போடுறாரு. போட்டுட்டு குடிப்பா இப்போ அப்படிங்கிறாரு. ரவியும் அத எடுத்து அப்படியே குடிக்கிறாரு. சார் இதுல உப்பே எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தலைவர் ரவிய கூப்பிடுறாரு. இங்க வாப்பா நம்ம கீழ போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கீழ போய் உட்கார்ந்துக்கிறாங்க 2 பேரும். அப்ப அந்த தலைவர் சொல்றாரு, "பாரு நான் 1/2 ஸ்பூன் உப்பு தான் எடுத்தேன். அத இதுல போட்டேன். அத 1 லிட்டர்ல போட்டேன். அதையே 25 லிட்டர்லயும் போட்டேன். அதே அளவு உப்பு 100 லிட்டர்லயும் போட்டேன். இதுல போடும்போது உனக்கு ரொம்ப உப்பா தெரிஞ்சது. தண்ணியோட சுவையே தெரியல. ஆனா 100 லிட்டர்ல போடும்போது உனக்கு உப்பு தெரியல. தண்ணியோட சுவை மட்டும் தான் தெரிஞ்சது" அப்படிங்கிறாரு. "ஆமா சார். அப்படிதான் சார் இருந்துச்சு" அப்படிங்கிறாரு ரவி. அப்ப அந்த தலைவர் சொல்றாரு, வாழ்க்கையும் நம்மளுக்கு இப்படியே தான்ப்பா இருக்கும். அந்த 1/2 ஸ்பூன் உப்புங்கிறது தான் நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனைகள். நெகட்டிவ் தாட்ஸ். அது எல்லா இடத்திலயும், எல்லா பக்கத்திலயும், எல்லா இடங்கள்லயும் இருந்துட்டே தான் இருக்கும். அது உன்ன பாதிக்க கூடாதுன்னா, நீ தண்ணிய தான் ஜாஸ்தி பண்ணணும். தண்ணீங்கிறது என்னது? பாசிட்டிவ் தாட். நேர்மறையான சிந்தனைகள்.
அந்த சிந்தனைகளை தான் நீ ஜாஸ்தி பண்ணணுமே ஒழிய உப்ப கம்மி பண்ண முடியாது. ஏன்னா உலகம் அப்படித்தான். நம்மளுடைய டிசைனே அப்படித்தான். எதிர்மறை சிந்தனை இருந்துட்டதே தான் இருக்கும். நீ உப்ப கம்மி பண்ண முடியாது. தண்ணிய தான் நீ ஜாஸ்தி பண்ணணும். உன்னுடைய எதிர்மறை நினைவுகள் மத்தவங்க பேசுறத நீ கம்மி பண்ண முடியாது. அது உன் கையில இல்ல. ஆனா நேர்மறை சிந்தனை உனக்கு உள்ள வளர்த்துட்டே நீ இருந்தேன்னா, அது உனக்கு ரொம்ப தெரியாது. இது ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த உப்பு உனக்கு ரொம்ப தெரியாது. அப்போ நீ நிம்மதியா, சந்தோஷமா உன்னோட வேலைய பார்த்துட்டு நீ போலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து ஒரு அலுவலகத்துல நிஜமாக நடந்த ஒரு கதை. இப்போ நானும் நீங்களும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் வந்து மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவ் தாட் தான் எப்பயுமே ஏன் இருக்கு? ஏன் அது வளருது? ஆனா ஏன் நேர்மறையான சிந்தனை, பாசிட்டிவ் தாட் ஏன் வளர மாட்டேங்குது? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. எதிர்மறையான சிந்தனை வளர்றது கிடையாது. அது அங்கேயே தான் இருக்கு. நேர்மறையான சிந்தனையை நம்ம எடுத்துட்டோம்னா, இது தலையெடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால இருட்ட கிரியேட் பண்ண முடியுமா? இருட்டு, பயங்கர இருட்டு. எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? லைட்ட ஆஃப் பண்ணுவீங்க. சோ விளக்க அணைச்சா இருட்டு. இருட்ட கிரியேட் பண்ண முடியாது. ஆனா விளக்க தான் நம்ம அணைக்கிறோம். அதே மாதிரி பாசிட்டிவ் தாட்ட எடுத்துட்டோம்னா, நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா வரும். சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நல்ல நிலம் இருக்கு. சூப்பர் நிலம். பயங்கர ஃபர்டைல். எது போட்டாலும் வளரும். அந்த மாதிரி ஒரு 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 லேண்ட், ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு. அங்க ப்ராப்பரா நம்ம ஒரு குழிய தோண்டி, விதைய போட்டு, அத பராமரிச்சு, தண்ணிய ஊத்தி, அதுக்கு ஃபர்டிலைசர போட்டு, அத வந்து கோழி அது இது வந்து கொத்தாம, அதுக்கு ஃபென்ஸ் போட்டு பாதுகாத்தாக்க, அந்த விதை நல்ல பெரிய மரமா வளர்ந்து நம்மளுக்கு பூ, பழம் குடுக்கும். நம்ம அந்த சீடையே போடலன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நிலத்துல தானே தானே முள் செடியும், புல்லும் வளர ஆரம்பிச்சிரும். முள் செடியும், புல்லையும் நம்ம போய் வளர்க்கணுமா? வளர்க்க வேண்டாம். தானே தானே வளர்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா, நல்ல ஒரு பெரிய மரம், பூ, பழம் குடுக்கக்கூடிய மரம் வளரணும்னா, நம்ம விதைய வளர்க்கணும், அத பாதுகாக்கணும், அது பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது ரிசல்ட் குடுக்கும். அதே மாரிதான். நம்மளோட மைண்டும் நல்ல ஒரு ஃபர்டைல் நிலம். நம்ம அந்த பாசிட்டிவ் தாட், நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஒரு விதைய நம்ம போட்டு வளர்த்து பராமரிக்கலைன்னா, தானே தானே முள்செடி வளர்ந்துரும். தானே தானே புல்லு வளர்ந்துரும். அதே மாதிரி தானே தானே நெகட்டிவ் தாட் வளர்ந்துரும். சோ நீங்க இப்ப என்ன கேக்குறீங்க? ஏன் சந்தியா நெகட்டிவ் தாட் தானே தானே வளருது? பாசிட்டிவ மட்டும் நம்ம போட்டு போட்டு வளர்க்க வேண்டியிருக்கு. ஏன் இந்த வேறுபாடு? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 2 சின்ன விளக்கம் சொல்றேங்க. நம்ம வந்து பொறக்கும் போதே நம்ம இப்படியா? இல்லையே. நம்மலாம் விலங்குல இருந்து வந்தோம் இல்லீங்களா? நம்மலாம் காட்டுவாசிங்க. முன்னாடிலாம் காட்டுல தான் இருந்தோம். ஹிஸ்டரி புக்க நம்ம படிச்சிருப்போம். ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்க இந்தியன் ஹிஸ்டரியில. ஹண்டர் கேதரர்ஸ் விலங்கோட விலங்கா நம்ம சேர்ந்து தான் இருந்தோம். அதோட தான் நம்ம விலங்க எங்க காய் கிடைக்குதோ அங்க பறிச்சு அப்படியே தின்னுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மனுஷன் நெருப்ப கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் வீல கண்டுபிடிச்சான். ஒவ்வொருத்தையா கண்டுபிடிக்க பிடிக்க நம்ம அப்படியே சிவிலைஸ்டா அந்த மாதிரி மாறி இப்போ நம்ம இப்படி வந்துட்டோம். சோ நம்மளுக்கு இருக்கிற மூளை நம்மளுடைய நம்ம காட்டுவாசியா இருந்தோம் பாத்தீங்களா? அப்போலேந்து நம்மளுக்கு இருக்கிற மூளைதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாறி 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 இப்ப நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. காட்டுவாசியா நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுடைய மூளையோட மெயின் நோக்கம் என்ன? நம்ம உயிரை பாதுகாக்கணும். இத தவிர மூளைக்கு வேற வேலையே அப்ப கிடையாது. இதுதான். சோ நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்கு எங்க சத்தம் வந்தாலும் கல்ல தூக்கி அடிக்க வேண்டியது. எதை பார்த்தாலும் கல்ல தூக்கி அடிக்க வேண்டியது. மூச்சு வாங்கும் போது கூட ஏதாவது தப்பா பண்ணாலும் கல்ல தூக்கி அடிக்க. சோ நம்மளுடைய சென்சஸ் பார்க்கிறது, கேட்கறது, பேசுறது, சுவைக்கிறது அண்ட்
நம்மளுடைய ஸ்மெல், எல்லா சென்சஸுமே நம்மள உயிரை பாதுகாக்கிறதுக்கு வளர்ந்துச்சு. சோ அந்த மூளை தான் இப்ப நம்மளுக்கு இருக்கு. அதனால நம்மளுடைய மூளையோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? நம்மள பாதுகாக்கிறது. அதுக்கு அது என்ன வேணா பண்ணும். என்ன வேணா பண்ணும். அதனால அந்த நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை நம்மளுக்குள்ள எப்பயுமே இருக்கும். நம்ம மூளை அதத்தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நீங்களே ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னா, ஒரு யுகேஜி கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த யுகேஜி கிளாஸ்ல வந்து ஒரு மேத்ஸ் டீச்சர் இருக்காங்க. அந்த மேத்ஸ் டீச்சர் வந்து 2 டேபிள எழுதி போடுறாங்க. 2ஆம் வாய்ப்பாடு எழுதி போடுறாங்க. 2 into 1 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 10 அப்படின்னு போடுறாங்க. 2 into 4 10ன்னு போட்ட உடனேயே பசங்கலாம் கத்துது. மேடம் தப்பு தப்பு தப்பா எழுதுறீங்க தப்பா எழுதுறீங்கன்னு கத்துறாங்க. அப்போ அந்த மேம் அப்படியே திரும்பி பசங்கள நேரா பாக்குறாங்க. ஏய் நான் இவ்ளோ நேரம் கரெக்ட்டா எழுதினேனே. 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6 கரெக்ட்டா எழுதினேனே. யாராவது கரெக்ட்ன்னு கத்தினீங்களா? 2 4s are 10ன்னு ஒரு தப்பு பண்ணதுக்கு என்னமோ எல்லாருமே கத்துறீங்க. அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மூளை நெகட்டிவ் எதிர்மறையான விஷயத்த கப்புனு புடிச்சுக்கும். நேர்மறையான விஷயத்த லேட்டா தான் புடிச்சுக்கும். தட் இஸ் த டிசைன் ஆஃப் பிரெயின். உங்க மூளை, எங்க மூளை, நீங்க மலேசியால இருந்தாலும் சரி, இந்தியால இருந்தாலும் சரி, யுஎஸ்ல இருந்தாலும் சரி, அப்படித்தான் மனுஷனுடைய மூளை இயங்கும். இது யாராலையும் மாத்த முடியாது. இப்படிதான் இருக்கு. ரைட். இது ஒரு காரணம். 2வது காரணம், நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் நம்ம கிட்ட உள்ள நம்ம காதுக்குள்ள, கண்ணுக்குள்ள, மூக்குக்குள்ள, வாய்க்குள்ள போட்ட வார்த்தைகள். இத இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்ஸ் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, 1 வயசுக்கும் கம்மியா இருக்கிற குழந்தை அப்பதான் நடக்க பழகுது. திடீர்னு என்ன பண்ணுது, ஒரு ஒரு கல்லுல தடுக்கி கீழ விழுந்துருச்சு. உடனே அந்த அம்மா ஓடி வந்து என்ன பண்றாங்க, அந்த தரைய அடிக்கிறாங்க. என் பையனையா தட்டி விட்ட அப்படின்னு சொல்லி, என் பையனை தட்டாதே, என் பையனை தட்டாதேன்னு எதுக்கு? அந்த குழந்தைய சமாதானம் பண்றதுக்காக அந்த தரைய தட்டுறாங்க. இதுல அந்த அம்மாவோட அந்த குழந்தை மேல இருக்கிற அன்புதான் நம்மளுக்கு தெரியுது. நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த குழந்தைக்குள்ள என்ன ஒரு தாட் உள்ள போகுது? ஓ! நம்ம கரெக்ட்டா தான் நடந்தோம். தரதான் தப்பு பண்ணிருச்சு. நான் கரெக்ட் தான். ஆனா தப்பு தரதான். அப்படிங்கிற ஒரு சிந்தனை 1 வயசுக்குள்ளேயே நம்மளுக்குள்ள வளர்த்துட்டாங்க. இது பூரா அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறை, அன்பு, பாசம் இதனாலதான். நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து 5ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது கோயம்புத்தூர் போவேன். எங்க பாட்டி வீடு, எங்க அம்மாவோட அம்மா வீடு இருக்கும். பெரிய சோஃபா போட்டிருப்பாங்க. 5ஆம் கிளாஸ். சோஃபால இருந்து மேல கீழ குதிச்சு விளையாடுவேன். அப்ப எங்க பாட்டி வந்து கத்துவாங்க. வேண்டாம் சந்தியா அங்கேருந்து விழுந்துருவ நீ கால உடைச்சுப்ப. வேண்டாம் வேண்டாம் இந்த மாரி நீ பெரிய குதிச்சாலே நீ கால உடைச்சுப்பன்றுவாங்க. அன்னில இருந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஹை ஜம்ப் கூட நான் குடிக்கிறது கிடையாது. ஏன்னா, குதிச்சாலே கால் உடைஞ்சு போயிடுங்கிற ஒரு நெனவு ஒரு தாட் எனக்குள்ள எங்க பாட்டி போட்டுட்டாங்க. நிச்சயமா உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம், என் அக்கறை அதனால தான் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு பாருங்க, குதிச்சா தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ள வந்துருச்சு. சோ இதுக்கு பேரு தான் இன்ஃப்ளூயன்ஸ். நம்மளுடைய பொறந்து ஒரு வயசு கழிச்சு 4 வயசுக்குள்ள ஸ்கூலுக்கு சேர்றோம். ஸ்கூல்ல சேரும்போது எத்தன பேர் நம்ம காதுல எவ்ளோ வார்த்தைகள் போட்டுருப்பாங்க. உன்னால முடியாது. இது உனக்கு கஷ்டம். இது பண்ணா நீ விழுந்துருவ. இது வந்து அப்படி, இது இப்படின்னு எவ்ளோ எதிர்மறையான வார்த்தைகள இத்தன வயசு வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு ரிசர்ச் இருக்குங்க. அந்த ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷன் 45 வயசுக்குள்ள 1,40,000 தடவ நோ உன்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தைய கேட்டிருப்பானாம். நானும் நீங்களும் 1,40,000 குறைஞ்சிது. 1,40,000 தடவ நம்ம நோ உன்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தைகள நம்ம கேட்டிருப்போமா ஒரு ரிசர்ச் இருக்கு. சோ அத்தன நோ
முடியாதுங்கிற வார்த்தைகள் என்னோட உடம்புக்குள்ள, என் ரத்தத்துக்குள்ள இப்போ இருக்கு. இதனாலயும் எனக்கு எதிர்மறையான சிந்தனைகள், ஒரு லோ கான்ஃபிடன்ஸ், ஒரு கம்மி தன்னம்பிக்கை, எத பார்த்தாலும் ஒரு பயம், அதெல்லாம் வரத்துக்கு நம்மள சுத்தி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸும் ஒரு காரணம். சோ இது 2டே காரணம் தான். நீங்க என்ன கேட்டாக்க, ஏன் சந்தியா மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாவே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூளையோட படைப்பு. நீங்க கடவுள தான் கேட்கணும். படைப்பு. அது அப்படி. 2வது சுத்தி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ். நீங்களும் சரி, நானும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதும் இப்படி சின்ன ஒரு குட்டி கதை இருக்கு. பிரமாதமான கதை. நாசா. நாசாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அங்க வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த தேன் வண்டு பம்பிள் பீன்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கும் உடம்பு. ஆனா ரெக்க வந்து அப்படியே மெல்லிசா வந்து அப்படியே ஒரு இறகு போல ஃபெதர் மாதிரி இருக்கும். பயங்கர மெல்லிசா இருக்கும் சிறகு. அதோடைய விங்ஸ். ஆனா அதோட உடம்பு குண்டா இருக்கும். சோ இந்த நாசால என்ன ரிசர்ச் பண்றாங்கன்னா, இந்த உடம்பு இவ்ளோ குண்டா இருக்கே, இந்த குண்டா இருக்கிற அது குண்டுங்கிறத விட வெயிட் இவ்ளோ ஹெவியா இருக்கே, இவ்ளோ பலமா இருக்கே, இத வந்து இந்த பறவையோட சிறகால தூக்கவே முடியாதே. இந்த பம்பிள் பீயால பறக்கவே கூடாது. எப்படி பறக்குது? ஏன்னா உடம்பு அவ்ளோ கனம். எப்படி அந்த மெல்லிசான சிறகு வந்து தூக்க முடியும்? ஆக்சுவலி பம்பிள் பீ பறக்கவே கூடாது. அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஆனா பாருங்க, பம்பிள் பீ பயங்கரமா பறக்குது. ஒவ்வொரு பூவா போய் அதுல இருக்கிற அந்த தேனையும், அதுல இருக்கிற அந்த நெக்டரையும் எடுக்குது. சோ ரிசர்ச் வந்து ஒரு 7 வருஷம் போகுது. கண்டே பிடிக்க முடியல அவங்களுக்கு. ஏன் பம்பிள் பீ பறக்குது? ஆக்சுவலா பை சயின்ஸ் டெக்னிக்கலா பறக்கக்கூடாது. ஆனா பறக்குது. எப்படி? அப்படின்னு அவங்க 7 வருஷங்க. 7 வருஷம் கடினமா ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ற டைம் வந்துடுச்சு. அவங்களால சப்மிட்டே பண்ண முடியல. சோ அந்த ராசா சயின்டிஸ்ட் என்ன எழுதுறாரு தெரியுமா? பம்பிள் பீ ஆக்சுவலா பை சயின்ஸ் பறக்கக்கூடாது. ஆனா பறக்குது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம் தான். அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் எழுதுறாரு. நாசா சயின்டிஸ்ட் விஞ்ஞானி எழுதுறாரு. தான் பறக்க முடியாது அப்படிங்கிறது பம்பிள் பீக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ட குளோஸ் பண்ணி ஃபைல மூடிர்றாரு. சோ இதுதான் அந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம சுத்தி இருக்கிறவங்க முடியாது, முடியாது, முடியாதுன்னு அந்த ஒரு எதிர்மறை சிந்தனைகளை நம்மளுக்குள்ள போட்டு, போட்டு, போட்டு புதைச்சு வச்சு இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு உள்ள இருக்கிற உண்மையான ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பம்பிள் பீ ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன் பறக்குது? அதுக்கு முடியாதுங்கிற விஷயமே தெரியாது. அதனால அதுக்கு பறக்குது, ஜாலியா இருக்கு. ஓகே. சோ இதுதான் 2 காரணங்கள். நம்மளுக்கு ஏன் எதிர்மறையான கார அ சிந்தனைகள் வந்துட்டு இருக்கு. சோ நான் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, மனுஷனா பொறந்தா இப்படி எதிர்மறையானதா இருக்கும். உங்களுக்கு நான் 3 டெக்னிக் சொல்றேன். இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி நீங்க நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. தண்ணிய ஜாஸ்தி பண்ணி தானே ஆகணும். உப்ப எடுக்க முடியாது. தண்ணிய ஜாஸ்தி பண்ணி தான் ஆகணும். சோ இந்த தண்ணிய ஜாஸ்தி பண்றதுக்கு 100 லிட்டர், 1000 லிட்டர் ஆக்குறதுக்கு நான் ஒரு 3 டெக்னிக் சொல்றேன். அந்த 3 டெக்னிக்க நீங்க 1 வாரம் ஃபாலோ பண்ணிட்டு, "சந்தியா எனக்கு ஒரு சேஞ்சும் இல்லையேன்னு" சொல்லக்கூடாது. 1 வாரம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சேஞ்சும் நடக்காது. குறைஞ்சது 3 வருஷம். மினிமம் 1 இயர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஹேபிட்ட, "ஏன் அவ்ளோ லேட்டா ஏன் சந்தியா ஆவுதுன்னு?" நீங்க கேட்பீங்க. இவ்ளோ வயசு வரைக்கும் நம்ம இவ்ளோ வந்துட்டோமே, அத சரி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் குடுக்க வேண்டாமா நம்ம மூளைக்கு? சோ ஒரு வருஷம் விடாம நீங்க இந்த மாதிரி ஹேபிட்ட பண்ணீங்கன்னா, உங்க மூளை தானே தானே, தானே தானே பாசிட்டிவ அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்க்க ஆரம்பிச்சிடும், கேட்க ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடும். நீங்க எஃபர்ட்டே எடுக்க வேண்டாம். அது தானே தானே வர வரைக்கும் எஃபோர்ட் எடுத்து தான் ஆகணும். ஒரு மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம், ஒவ்வொரு சீசனும் அது தானே தானே பழம் குடுக்கும். மரமா வளர்ற வரைக்கும் தான் நம்ம அத பாதுகாக்கணும். தினம் தினம் போய் தண்ணி ஊத்தணும்னு இல்ல. அதுவே தன்னைய
சாயில்ல இருந்து அந்த கீழே இருக்கிற மணல்ல இருந்து அதோடைய நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். அதே மாதிரிதான் அந்த பாசிட்டிவ் தாட் நம்ம வாரத்துக்குள்ள நல்ல மரம் மாறி வளர வரைக்கும் நம்ம அதை வளர்க்கணும். அதுக்கப்புறம் தானே தானே வந்துடும். நீங்க ஆட்டோமேட்டிக், இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ சொல்லுவாங்க டிஃபால்ட்டா வந்துரும். அதனால இப்ப நான் அந்த டெக்னிக்க உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாத்தீங்கன்னாக்க 3:1. ஓகே, 3:1 டெக்னிக். 3:1 என்னது அப்படி அப்படின்னாக்க, நம்ம சாதாரணமா தினமும் பேசுவோம் இல்லைங்களா? கரெக்ட். இப்போ ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஒரு ஆபீஸ்ல சுரேஷ், நரேஷ் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க ஒரு கம்பெனில. புதுசா சுரேஷ், நரேஷ் ஃபர்ஸ்ட் டே பாத்துக்கிறாங்க. பாத்துக்கும் போது அவங்களுக்கு தெரியுது அவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல வந்து பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சவங்க. அப்ப சுரேஷ் வராரு. நரேஷ், எப்படிடா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நரேஷ் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. சுரேஷ் கேக்குறாரு, இந்த அலுவலகத்துல சேர்ந்திருக்கியா இந்த வேலைக்கு? அப்ப நரேஷ், ஆமா, இந்த அலுவலகத்துலதான் நான் சேர்ந்திருக்கேன். அப்புறம் கேக்குறாரு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? உன் முகமே வந்து ரொம்ப டல்லா இருக்கே அப்படின்னு சுரேஷ் கேக்குறாரு. நரேஷ் என்ன சொல்றாரு, ஆமா சுரேஷ், எனக்கு 3 நாளா ஒரே தலைவலி. இந்த தலைவலி இருக்கிறதுனால என்னால வேலையில கவனமே செலுத்த முடியல. இந்த தலைவலி இருக்கிறதுனால எனக்கு சாப்பாடும் உள்ள இறங்க மாட்டேங்குது. நான் 4-5 டோலோ 650 போட்டுட்டேன். அப்படியும் இந்த தலைவலி நிக்கவே மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணறதுன்னு தெரியல. இந்த தலைவலிய வச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சுரேஷுக்கு தலைவலி வர வரைக்கும் அவருடைய தலைவலிய பத்தி பேசுறாரு. ஓகே. இப்போ 2வது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இதே காட்சி தான். அதே அலுவலகம், அதே சுரேஷ், அதே நரேஷ். 2 பேரும் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு சேர்றாங்க. முதல் நாள் வந்து பாக்குறாங்க. பார்த்தா 2 பேரும் பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சவங்க. அப்ப சுரேஷ் கேக்குறாரு, எப்படி இருக்க நரேஷ் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நரேஷ் சொல்றாரு, நான் ரொம்ப பிரமாதமா இருக்கேன். எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் இங்கதான் இருக்கு. இங்க சென்னையில தான் இருக்காங்க. பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. என் மனைவியும் இங்கதான் வேலை பாக்குறாங்க. நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்ப சுரேஷ் கேக்குறாரு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதை விடு, ஒரு சின்ன தலைவலி, அதை விடு அப்படிங்கிறான். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு 2 சீன் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீன், செகண்ட் சீன். ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா சுரேஷ் கேக்குற நேர்மறையான கேள்விகளுக்கு, பாசிட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு நரேஷ் ஒரு லைன்ல, ஒரே ஒரு வரியில ஆன்சர் சொல்லிட்டாரு. அதே எதிர்மறையான கேள்வி, நெகட்டிவ் கொஸ்டின், தலைவலி, வலி, நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டினுக்கு சுரேஷ் வரியா ஒரு 5 லைனுக்கு பதில் கொடுக்கிறார். சுரேஷ், நரேஷ், நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். எது பாசிட்டிவான விஷயம்னாலும் ரொம்ப ரொம்ப சுருக்கி பேசுவோம். நெகட்டிவான விஷயத்தை எலாபரேட்டா, டீடைல்டா பேசுவோம் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா நம்மளுடைய படைப்பு அப்படித்தான். சோ இத நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். 3:1 அப்படின்னாக்க, நீங்க எப்போ யார்கிட்ட என்ன பேசினாலும் நேர்மறையான விஷயமா இருந்தா டீடைல்டா பேசுங்க. எதிர்மறையான விஷயமா இருக்குதுன்னா ஒரு வரியில முடிக்கணும். முடிஞ்சா அரை வரியிலேயே முடிச்சிட்டு போயிடணும். இப்ப சென்னையில வந்து பயங்கர ட்ரெண்டிங் டாபிக் என்ன தெரியுமா? வெயில். யார பார்த்தாலும் என்ன கேட்பாங்க தெரியுமா? வெயில் எப்படி இருக்கு அப்படிம்பா. அதுக்கு நீங்க கரெக்டா இந்த மாதிரி 3:1 ஃபார்முலா உங்க கண்ணுக்கு நேரா வரும். வெயில் எப்படி இருக்கு? நெகட்டிவ். பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கேக்குறாங்க, டிராபிக் எப்படி இருக்கு? சென்னையில எப்ப பார்த்தாலும் டிராபிக் தானே, டிராபிக் எப்படி இருக்கு? டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதே யாராவது வந்து உங்ககிட்ட காலையில உடற்பயிற்சி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இது ஞாபகம் வரணும். நீங்க என்ன சொல்லணும்? தினமும் காத்தால நான் பீச்சுக்கு போவேன். பீச்சுக்கு போய் நான் நடப்பேன் பாருங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆக்ஸிஜன் கிடைக்கும் பாருங்க. அப்படியே என்னோட என்டையர் ரத்தமே பியூரிஃபை ஆன மாதிரி மாறி போயிடும். அப்படியே அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லா எனக்கு ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. அது அந்த உடற்பயிற்சினாலதான் வந்தது. நீங்க சொல்ற விதத்தை பார்த்தா அந்த ஆள் அடுத்த நாள்ல இருந்து அவர் உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்க பேசணும். சோ அப்படிதான் நம்ம வந்து நம்மளோட
உங்களுடைய வார்த்தைகளை நெகட்டிவா இருந்தா சுருக்கிக்கணும், பாசிட்டிவா இருந்தா எலாபரேட் பண்ணிக்கணும். இது பை கம்பல்ஷன். நீங்களா எஃபர்ட் எடுத்தாதான் வரும். உங்க குழந்தைங்களோடையும் சரி, உங்க வீட்ல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸோட, அலுவலகத்துல எங்கேனாலும் இப்ப நீங்களே உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. அன்னைக்குதான் டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு போறீங்க. அடுத்த நாள் ஆபீஸ் போயிருக்கீங்க. அத்தனை பேர் கேட்பாங்க, ஏய் உடம்பு இப்ப நல்லா இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி இருந்தது? அப்படி இருந்து இப்படி எல்லாம் கேட்பாங்க. அழகா சொல்லிடுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து எனக்கு இது புது நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டே இருக்கணும். அத விட்டுட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தேன்னா அந்த டாக்டர் எனக்கு இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? என்னோட பில்லு இவ்வளவு வந்ததா? எனக்கு இன்சூரன்ஸ் வேற கிடைக்கலையா? நீங்க எலாபரேட்டா அத பேச பேச ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எதிர்மறையான வார்த்தைகள் உங்க காதுக்குள்ளயும் விழுது, உங்க மூளைக்குள்ளயும் போகுது. நீங்க எதிர்மறையான பர்சனா மாறிக்கிட்டு இருக்கீங்க. சோ முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது இதுதான். ஓகே. சோ எப்ப பேசினாலும், யாரோட பேசினாலும் எதிர்மறைனா சுருக்கிக்கணும். ஒரு லைன், அரை லைன் அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச்சே மாத்தி இதே பாசிட்டிவா இருந்ததுன்னா, நேர்மறைனா அட் எவ்வளவு நாள் ஒரு எஸ்ஸேவே கூட நீங்க அத எழுதிடலாம். அவ்வளவு டீட்டெயில்டா நீங்க பேசலாம். இத நீங்க பழக, 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 பழக சாதாரண பேச்சே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். எதிர்மறை வார்த்தைகளே உங்களுக்கு வராது. நேர்மறையான வார்த்தைகள் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா அது ஹேபிட்டா மாறிடுது. ஹேபிட் கொஞ்ச நாள்ல பிஹேவியரா மாறிடும். உங்களுடைய சொந்த நேச்சரா மாறி போயிடும். சோ இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். 3:1 ரொம்ப சிம்பிள். தாராளமா ஃபாலோ பண்ணலாம். இந்த ப்ரோகிராம் 4:30க்கு முடிஞ்சதுன்னா 4:31ல இருந்து நீங்க இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணலாம். அவ்வளவு சிம்பிள் இந்த டெக்னிக். 2வது டெக்னிக் இப்ப நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. நன்றி நூல். இங்கிலீஷ்ல கிராட்டிடியூட் ஜர்னல். நன்றி நூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, தினமும் நைட்டு நீங்க தூங்க போவீங்க. இப்போ மொபைல் எல்லாம் பார்த்துட்டு, எல்லா வாட்ஸ்அப்பும் பார்த்துட்டு, டிவி எல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில தூங்க போவோம் இல்லையா? அப்போ ஒரு சின்ன பாக்கெட் புக் எடுத்துக்கணும். ஒரு சின்ன பென் எடுத்துக்கணும். இவ்வளவுதான். 3 விஷயம் அன்னைக்கு நடந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதணும். 3 விஷயம். ஒரு காலம் போட்டுட்டு என்னெல்லாம் நல்லா நடந்தது, என்னெல்லாம் தப்பா நடந்தது. இது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. 3 விஷயம் நல்லது. இன்னைக்கு நான் சிக்னல்ல நின்னுட்டு இருந்தேன். பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவள பார்த்து நான் சிரிச்சேன். அதுல அவரு என்னையும் திருப்பி பார்த்து சிரிச்சாரு. ஓகே. நான் போயிட்டே ஒரு குழந்தை டாட்டா காமிச்சது. நானும் டாட்டா காமிச்சேன். அந்த குழந்தை சிரிச்சுது. தேங்க் யூ. அத எழுதுங்க. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது லஞ்ச்ல. அதனால நான் கொண்டு போன சாப்பாட 3 பேருக்கு பகிர்ந்தேன். தேங்க் யூ. 3 விஷயங்க. உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், அ ஒரு பீஸ் அன்னைக்கு குடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்னங்கிறத யோசிங்க. நெறையாவே இருக்கும். நம்ம அத கொண்டு வர மாட்டோம். அது 3 விஷயத்த யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். யோசிச்சு தான் எழுதணும். ஏன்னா தானா அது வராது. அதே அன்னைக்கு யாராவது உங்கள ஒரு வார்த்தை சொல்லி திட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நைட்டு தூங்குற வரைக்கும் அவர் திட்டினது உங்க மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இதே ஏதாவது நல்லது நடந்திருந்தா அது நம்ம சர்ஃபேஸ்க்கு வராது. அதனால இந்த ஒரு ஹேபிட் மூலியமா நம்ம மூளைய என்ன பண்றோம்? அன்னைக்கு நடந்த நல்லத வலுக்கட்டாயமா யோசிக்க வைக்கிறோம். சோ காத்தாலேருந்து நீங்க என்ன பண்ணீங்க? நைட் வரைக்கும் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. காத்தாலேருந்து நைட் வரைக்கும் அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க அப்படியே மைண்ட்ல ஓட்டிட்டே இருக்கணும். கெட்டதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இருந்த ஒரு ஒரு இது இருக்கும்ல, குப்பை தொட்டி மாரி. ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கி அதுக்குள்ள போடுறோம். அந்த மாரி கெட்டதெல்லாம் இருந்ததுன்னா, அந்த ரீசைக்கிள் பின்னு நெனச்சுக்கிட்டு அத வேற குப்பை தொட்டியில போட்டுருங்க. நல்லத மட்டும் வெளியில அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வர 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 எவ்ளோ நல்லது நீங்க நடந்திருக்கும் தெரியுமா? அத ஒரு 3 ஓகே. எடுத்து உங்களோட நோட் புக்ல டேட்ட போட்டு எழுதுங்க. இதுதான் கடைசியா நீங்க பண்ணணும். சந்தியா எனக்கு லஞ்ச்ல நெறைய டைம் இருக்கும். அப்ப நான் எழுதலாமா? தப்பு. எனக்கு 8 மணிக்கு நெறைய டைம் இருக்கும் ராத்திரி டின்னருக்கு முன்னாடி. அப்ப எழுதலாமா? தப்பு. தூங்கறதுக்கு முன்னாடி இத எழுதணும். அடுத்த வேள தூங்கணும். அவ்வளதான். ஏன்னா தேர் இஸ் சயன்ஸ் பிஹைண்ட். இதுக்கு பின்னாடி விஷயம் இருக்கு.
சோ நீங்க தூங்கும் போது என்ன ஆகும்? இந்த 3 வரி தான் நீங்க எழுதியிருக்கீங்கல்ல, அது உங்க மூளையோட மேஜர் போர்ஷன் சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோம். அங்க போய் உட்கார்ந்துரும். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க அதே மாரி தேங்க் யூன்னு சொல்ல வேண்டிய அந்த சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நெறைய நடக்கிற மாரி நடக்கும். இப்போ நீங்க ஒரு 3 விஷயத்துக்கு தேங்க் யூ சொல்லிட்டீங்கல்ல, அதே விஷயத்த நம்ப நெறைய அட்ராக்ட் பண்ணுவோம். இது உண்மை. இதுக்கு பேரு லா ஆஃப் அட்ராக்ஷன்னு பேரு. இப்படிதான் நம்மளோட மூளை இயங்கும். சோ அதனால ரொம்ப அந்த சயின்ஸ் எல்லாம் யோசிக்க வேண்டாம். சயின்ஸ் எதுக்கு? எப்படி நடந்தா என்ன? நல்லது நடக்குதுல்ல. அதனால தயவு செஞ்சு ஒரு ஒரு இது என்னன்னு எனக்கு தெரியல. கரன்சி என்னன்னு தெரியல. இந்த சென்னையில வந்தா ருப்பி தான். ரூ. 20க்கு நல்ல ஒரு ஒரு சின்ன புக்கு கிடைக்கும். ரூ. 5க்கு ஒரு பேனா கிடைக்கும். ரூ. 25 ₹25 தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா, இட் கிவ்ஸ் சச் அ ஹை பிளஷர். அத டெய்லி உட்கார்ந்து 3 விஷயத்த எழுதி அப்படியே தூங்குங்க. மேஜிக் நடக்கும். மேஜிக். 3 மாசத்துல நீங்க ஒரு நாள்ல எல்லாமே தேங்க் யூ சொல்ற மாரி நடக்கும். எதுவுமே கெட்டது நடக்காது. மேஜிக் தான் நடக்கும். சோ இது 2வது விஷயம். இந்த மாரி நீங்க கிராட்டிட்யூட் ஜர்னல் நன்றி உரை அப்படின்னு சொல்றது. ரைட். 3வது 3வது என்ன தெரியுமா? இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. தமிழ்ல சொல்றது தெரியல. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது புத்தர் என்ன சொன்னாருன்னா, புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி. உன்னுடைய கடவுள். அவர் அவர் உன்னுடைய உன்னுடைய குரு. உனக்கு யார் சொல்லிக் குடுத்திருக்காங்க? அவரோட எப்பயுமே இரு. அப்போ நீ லைஃப்ல நல்லா முன்னேறுவ. சக்சஸ் வந்துரும். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியும். எப்பயுமே இருக்க முடியுமா குருவோட? முடியாது. அதனால என்ன சொல்றாரு? தம்மம் சரணம் கச்சாமி. அவர் கத்துக் குடுத்த டீச்சிங்ஸ், அவர் கத்துக் குடுத்த மெசேஜஸ் இல்லையா? இப்ப எங்களுக்கு இந்த நம்ம கல்ச்சர்ல எங்களுக்கு இந்துயிசம்ல எங்களுக்கு கீதா இருக்கும். பகவத்கீதை இருக்கும். அது எங்களுக்கு கத்துக் குடுத்த மெசேஜஸ். அந்த மெசேஜஸோட நீ வாழு. அப்போ உனக்கு வெற்றி நிச்சயம். அதுங்கிறார். ஆனா நம்மளுக்கு இப்போ முக்கியமானது என்ன தெரியுமா? 3வது. சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம். சங்கம்னா என்ன? உன்ன சுத்தி இருக்கிறவங்க யாரு? உன்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா நீ வச்சுக்கிட்டேன்னா உனக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறார். அத நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். உன்ன சுத்தி இருக்கிறவங்கங்கிறத விட, நீங்க டெய்லி எக்கச்சக்கமா பேசுற ஒரு 2 பேர். நீங்க மேக்ஸிமம் டைம் அவங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவங்க என்ன சொன்னாலும் உங்க மூளைக்குள்ள போகும். அப்படின்னு ஒரு 2 பேர் இருப்பாங்கல்ல. யார் வேணா இருக்கலாம். குடும்பத்துல உங்க தாத்தா, பாட்டி இருக்கலாம். மாமா, மாமி இருக்கலாம். அம்மா, அப்பா இருக்கலாம். இவங்களா இருக்கலாம். சகோதரர், சகோதரி யார் வேணா இருக்கலாம். ஆனா, இவங்க சொன்னா நான் கேட்பேன். அப்படின்னு ஒரு 2 பேர் இருப்பாங்கல்ல. நீங்க நெறைய பேசுற ஒருத்தர். எதுனாலும் மனசு விட்டு பேசுற ஒரு 2 பேரு. அவங்க நேர்மறை சிந்தனைகளோட இருக்கிறவங்களா எப்பயுமே வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்றாரு. சின்ன டிப். இதேதான் எங்களுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவுங்கிறார். நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும். நிலத்துக்கு ஏத்த மாரி நீரு மாறி போயிடுமா. அதாவது நிலம் சேப்பு கலர் நிலமா இருக்கு. ரெட் சாயிலா இருக்குன்னா, நீர் தானே தானே சிகப்பா மாறி போயிடும். நீர் உப்பு தண்ணி கடல்ல இருக்குன்னா, தண்ணி சேரும்போது நல்ல தண்ணி அதுல சேரும்போது உப்பா மாறி போயிடும். அதே அந்த நீர் ஒரு நல்ல ஒரு லில்லி லோட்டஸ் பாண்ட் ஒரு நல்ல ஒரு குளம் லோட்டஸ் வளர்ற குளத்துக்கு போச்சுன்னா அந்த நீர் வாசனையா மாறிடும். அந்த நீர் ஏதாவது பண்ணிச்சா? பண்ணல. போய் சேர்ந்த இடம் எப்படியோ அது மாறி போச்சு. அது மாதிரிதான் மனுஷனே நீயும். நீ யாரோட சேரறியோ நீ அவங்கள மாறி போயிடுவ. நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும். இனத்து இயல்பதாகும். உன்னை சுத்தி இருக்கிற இனம் அவங்கள மாறி நீ மாறுவ அப்படிங்கிறார். இன்னொன்னு ஒரு சொல்றார். மனம் தூய்மை சொல் வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். உன்னுடைய மனசோட தூய்மை
நீ உள்ள என்ன உன்னுடைய எண்ணங்கள், உன்னோட சொல் தூய்மை, நீ பேசுற வார்த்தைகளுடைய பியூரிட்டி, தூய்மைகள், வினை தூய்மை, நீ பண்ற வேலை காரியம் அதோடைய தூய்மை, மூணுமே எதை சார்ந்து இருக்கு? இன தூய்மை வரும். உன்னை சுத்தி இருக்கிற இனம் அவங்க எப்படியோ அது மாதிரிதான் இருப்ப. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இந்த வாட்டி வெக்கேஷனுக்கு நாங்க வந்து இங்க போயிருந்தோம். எங்க போயிருந்தோம்? ஊட்டி போயிருந்தோம். ஊட்டினா வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப வகையான ரோஸ். நான் போய் கொஞ்ச நேரம் அந்த ரோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு சில ரோஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. கூடயே அங்கேயே இருந்துட்டு நான் வெளியில வரேன். வந்து நிக்கிறேன். என் பொண்ணு என்கிட்ட வந்து, அம்மா நீ ரோஸ் மாதிரியே ஸ்மெல் ஆறமா அப்படின்னா. நான் ரோஸுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் நடுவுல நின்னுட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அந்த ரோஸ பறிச்சேனா? இல்ல. தலையில வச்சேனா? இல்ல. அந்த ரோஸ் இதழ பறிச்சு உடம்பெல்லாம் தேய்ச்சுக்கிட்டேனா? இல்ல. போயி ரோஸ் கார்டன் நடுவுல நின்னுட்டு வர்றேன். அவ்வளவுதான். என் உடம்பு ஃபுல்லா ரோஸ் ஸ்மெல். நம்ம யாருக்கு நடுவுல நிக்கிறோமோ நம்ம அவங்கள மாறி மாறுவோம். இதுல என்ன விஷயம்னா, நம்ம அவங்கள மாறி மாறுறோங்கிற விஷயம் நம்மளுக்கு சீக்கிரம் உணர முடியாது. அதுதான் பிரச்சனை. அவங்க பேசுற மாரி நம்ம பேசுவோம். அவங்கிற எண்ணம் மாதிரி நம்ம எண்ண ஆரம்பிப்போம். நம்மள அறியாமையே மாறி விடுவோம். அதனால புத்தரும் சொல்றாரு, திருவள்ளுவரும் சொல்றாரு, இருக்கிற எல்லா வெற்றியாளர் அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பழகுற, பேசுற 2 பேர், நிறைய வேண்டாம். 2 பேர். உன்கிட்ட எப்ப பேசினாலும் அந்த 2 பேர், நீ நேர்மறை சிந்தனைகள் இருக்கிறவங்களா நீ சூஸ் பண்ணு. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? டு சூஸ். உங்களால சூஸ் பண்ண முடியும். மிருகத்தால சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் வித்தியாசம். நீ சூஸ் பண்ணு. ஓகே, அப்ப எதிர்மறையான பேசுறவங்க கட் பண்ண சொல்றீங்களா? வேண்டாம். நான் உங்கள கட் பண்ண சொல்லல. அவங்களோட நீ பழகு. ஆனா அவங்க சொல்ற வார்த்தைகளை அவங்க சொல்ற வேலைகளையும் நீ உள்வாங்கிக்காதன்னு சொல்றேன். மைண்ட்ல ஒரு கதவு போட்டு மூடிடு. அவங்க சொல்றத அப்படியே உள்வாங்கி அப்படியே உள்ள நிறுத்திக்க வேண்டாம். பழக வேண்டாம்னு சொல்லல. அது எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். சோ 3 விஷயம் நம்ம இன்னைக்கு சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? 3:1. எப்ப பேசினாலும் உங்க மூளையை யூஸ் பண்ணி நல்லது நிறைய பேசணும். எதிர்மறையா இருந்தா குட்டியா சின்னதா ஒரு 1/2 லைனுக்கு பேசி முடிச்சிடணும். 2வது நான் என்ன சொன்னேன்? நன்றி. ஒரு ₹25 ஒரு புக்கும் பேனாவும் வாங்கி இன்னி நைட்ல இருந்து தூங்குறதுக்கு முன்னாடி 3 நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்தத கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கணும். அவ்வளவுதான். 3வது என்ன சொன்னோம்? உங்களை சுத்தி இருக்கிறவங்கள 2 பேர், 2 பேர் நேர்மறை சிந்தனைகளா, உங்களை ஊக்குவிக்கிறவங்களா, உங்களுடைய கைய பிடிச்சு தூக்கி விடுறவங்களா நீங்க வச்சுக்கணும். எப்பயுமே நம்மள தூக்கி நம்ம யார மேல பாக்குறோமோ அவங்களோடதான் சுத்தி இருக்கணும். நம்ம மேல பாக்குறவங்கள சுத்தி இருந்தோம்னா நம்ம வளர முடியாது. சோ உங்களை தூக்கி விடுற நல்ல ஒரு ஒரு நேர்மறை சிந்தனை, உங்களை என்ன தப்பு பண்ணாலும் தட்டி கொடுத்து உங்களை அந்த மாதிரி ஊக்குவிக்கிற ஒரு 2 பேர் இருந்தா போதும் உன்னை சுத்தி, உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றாங்க. சோ என் கையில இந்த 3 டெக்னிக் தான் இருக்கு. நான் அந்த 3 டெக்னிக்க சொல்லிட்டேன். இப்போ ஒரு 15 நிமிடம் நமக்கு இருக்கு. எனக்கு 4:30 வரைக்கும் டைம் இருக்காம். சோ எனக்கு உங்ககிட்ட இருந்து கேட்கணும். நீங்க வந்து கேள்விகளா கேட்கலாம். இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு, நேர்மறை சிந்தனை வளர்றதுக்கு ஐடியா இருக்குன்னா அத சொல்லலாம். அதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். கத்துக்கிறதுங்கிறது இட் இஸ் 2 வே டைரக்ஷன் இல்லீங்களா? உங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும், எங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும். இட் இஸ் 2 வே. இது 1 வே கிடையாது. சோ இதோட நான் என்னோட உரைய நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. எனக்கு உங்ககிட்ட உங்க வார்த்தைகள கேட்கணும். ஏன்னா நான் கருப்பு ஸ்கிரீன பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அட்லீஸ்ட் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பேச்சு எனக்கு காதுல கேட்கணும். தேங்க் யூ. ரொம்ப 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 சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. மிக அற்புதமான பேச்சு. அதாவது இன்றைய சிந்தனை, அதாவது நேர்மறை சிந்தனைகளை மனதில் பதிப்பது எப்படி? தலைப்பு மட்டும் இல்ல, உங்களுக்கு நீங்க சொன்ன அந்த விதம், நீங்க சொன்ன அந்த கருத்துகள் மிக அற்புதமான ஒரு விஷயம். புதிய விஷயமாகவே இருந்தது.
அதனால நம்மளுடைய பேச்சை தொடங்குவதற்கு முன் நமது சகோதரர் டாக்டர் எம் பரமேஸ்வரன் வந்து ஒரு 3 கேள்வியை வந்து நம்ம சேட் பாக்ஸ்ல போட்டுருக்காரு. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். இத வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு தெளிவு கேட்கிறாரு. கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். வணக்கம் டாக்டர், உங்களுடைய உரையை வந்து நான் வந்து செவிமடுத்தேன். ஐ ஹவ் லிசன்ட். தேங்க்யூ. இப்போ வந்து கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் ஓகே, எல்லாரும் கிளியரா தெரியும். கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி நமக்கு நேர்மறையான சிந்தனை, எதிர்மறையான சிந்தனைகளை வந்து நமக்கு விதைக்குது, எப்படி நேர்மறையான சிந்தனைகள் நமக்கு உதவி செய்யுது, எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு எதிராக நமக்கு இயங்குது என்பதை வந்து இந்த கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் மைண்டை பற்றி கொஞ்சம் விளக்குறீங்களா? நிறைய எக்ஸ்பிளனேஷன் வெளியே கேட்டிருக்கோம், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நன்றி. ஓகே, நான் வந்து ரொம்ப சிம்பிள் பர்சன் சார். எனக்கு காம்ப்ளிகேட்டட் விஷயமே எனக்கு பிடிக்காது. நான் வந்து டீச்சரா இருந்திருக்கேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சருடைய முதல் குவாலிட்டியே காம்ப்ளெக்ஸா இருக்கிறத சிம்பிளா சொல்றதுதான் டீச்சருடைய ஒரு குவாலிட்டி. சோ அதனால எனக்கு வந்து ரொம்ப அப்படியே சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச என்னோட கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்மளுக்கு 5 சென்சஸ் இருக்கு இல்லையா? நம்மளோட 5 சென்சஸ். இந்த சென்சஸ்ல இருந்து நம்ம மூளைக்குள்ள போய் உட்கார்றது தான் கான்சியஸ் மைண்ட். இப்ப நம்ம மூளை 10 மடங்குன்னு வச்சுக்கோங்க, 10 பார்ட்ஸ் அப்படின்னா அதுல ஒரு பார்ட் மட்டும்தான் கான்சியஸ் மைண்ட். 9 பார்ட் பெரிய போர்ஷன் சப் கான்சியஸ் மைண்ட். இது 2 தான் இருக்கு. கான்சியஸ் மைண்ட் இத்துணூண்டு இருக்கும், சப்கான்சியஸ் மைண்ட் இவ்வளோ பெருசா இருக்கும். கான்சியஸ் மைண்டுங்கிறது என்னது? நான் இப்போ உங்களை பாக்குறது, கேட்கறது, வாயில பேசுறது அண்ட் உணர்றேன் இல்லையா, ஃபீலிங், ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனா நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துக்கும். இதுதான் கான்சியஸ் மைண்டோடைய வேலை. நம்மளுடைய சென்சஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிறது தான் கான்சியஸ் மைண்டோட வேலை. நைட்டு தூங்கும் போது என்ன ஆகும்? இந்த சப்கான்சியஸ் மைண்ட் 2 தடவை தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஒண்ணு டீப்பா நம்ம தூங்கும் போது, இன்னொன்னு காலையில நம்ம எழுந்துக்கும் போது. நைட்டு காலையில. அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, நம்ம வந்து எவ்வளவு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத பண்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம்ல, அதை எடுத்து இது ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு காத்தால கொடுக்கும். இதுதான் சப்கான்சியஸ் மைண்டோட வேலை. அண்ட் இட் இஸ் a memory hack. நம்ம பாக்குறது எல்லாமே மெமரபிள். ஏன்னா உங்களுக்கு குழந்தையில நடந்தது இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். குழந்தையில உங்க அம்மா உங்களுக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுத்தது கூட இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் எங்க வரும்? அதெல்லாம் சப்கான்சியஸ்ல வரும். சோ கான்சியஸ்ங்கிறது ரொம்ப சின்ன பகுதி. நம்மளுடைய சென்சஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கும். சப்கான்சியஸ் அத நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி நம்ம அதை ஆக்டிவேட் பண்றோம்? நம்ம தூங்கும் போது, நம்ம காலையில எழுந்துக்கும் போது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நைட்டு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நைட் அந்த ப்ராப்ளம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு காத்தால எனக்கு வந்து இதுக்கு தீர்வு வேணும்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு படுங்களேன். எனக்கு காத்தால இதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படுங்களேன். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வேலை பண்ணி காத்தால எழுந்துக்கும் போது ஒரு தீர்வோட நீங்க எழுந்துப்பீங்க. இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதை நம்ம யாரும் ஆக்டிவேட் பண்றது இல்ல. ஆக்டிவேட்னா என்ன டாக்டர், என்ன பண்ண முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட தாட்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணி குவைட்டன் பண்ணிக்கணும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டெய்லி காத்தால ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு நம்மளுடைய தாட் டிராபிக், எப்ப பார்த்தாலும் ஒரு 40,000 தாட் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அத நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கிடுவோம். நம்மளால அது அது என்ன நினைக்குதுங்கிறது நம்மளுக்கு வெளியே உணர முடியும். சோ கான்சியஸ்ங்கிறது நம்ம டிசைட் பண்றது, டெசிஷன் எடுக்கிறது,
கேட்டது, பேசினது அதெல்லாம் வச்சு நம்ம டிசைட் பண்றது கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட்னா அதுக்கு அப்பாற்பட்டது. நம்மளுடைய கோல், நம்ம விஷன், நம்ம நினைக்க வேண்டிய, நம்ம நினைக்கிறது, நம்ம நினைச்சாலே சம்டைம்ஸ் அது நிறைய நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பெரிய கார் வாங்கணும், BMW வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் காத்தால பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் BMW போய்கிட்டு இருக்கும். அது பிகாஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட். சோ நம்ம உள்ள நினைக்கிறது, உள்ள இருக்கிற கோல், நம்ம உள்ள இருக்கிற ஆசைகள், அந்த உணர்வுகள், அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் மேனிஃபெஸ்டே ஆறுது வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டோடைய பவர். சோ இதுதான் கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட். சோ எப்படி இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மைண்ட வந்து கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே ஒரு 40,000 தாட்டோட இருக்காம கொஞ்சம் அமைதியா, நிதானமா, காமா நம்ம இருந்தோம்னாலே இந்த சப்கான்சியஸ் பவர் நம்மளுக்கு நிறைய வரும். Thank you, doctor. Thank you very much. சிறப்பு சிறப்பு சிறப்பு.